மைதா மாவு பலாப்பழம் இப்படி செஞ்சு சாப்பிட்லாம். பலாப்பழம் இதை மாதிரி எடுத்துக்கோங்க. அதை கொட்டையை எடுத்துகிட்டு இது மாதிரி 2 பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அது தேவையான பொருட்கள்: மைதா மாவு, உப்பு, சோட்டா மாவு, கொஞ்சம் போல் மஞ்சாத்தூள். ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு மைதா மாவு கொட்டி சோட்டா மாவு, உப்பு, மஞ்சாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு நல்லா இது மாதிரி கலந்துக்கோங்க. உப்புலாம் இப்போ கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் சேர்த்து கலங்க. நல்லா கலக்கிட்டு இதை மாதிரி வச்சுக்கோங்க. பஜ்ஜி மாவு கலக்கிற மாதிரி கலக்கி வச்சுங்க. இப்போ பலாப்பழத்தை ஒன்று ஒன்றா எடுத்து அதில் சேர்த்துருங்க. மாவில் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருங்க. உடையாது, நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ கடாய் வச்சு எண்ணெய் காஞ்ச பிறகு அந்த பலாப்பழத்தை ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. மாவுலேருந்து பொறுமையாக போடுங்க, எண்ணெய் மேலே தெரிக்கும். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சா, இன்னொரு சைடு திருப்பி விட்ருங்க. இப்போ 2 சைடும் வெந்துருச்சு. அதை பொறுமையாக எடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இது. அவ்வளோதான், ஒன்று ஒன்றா போட்டு இதை மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உண்மையிலேயே நல்லாயிருக்கும் சாப்பிட. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.